இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல முறையில் வாழ எங்களுக்கு திருச்சட்டத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றவரே, உள்ளங்களை அறிந்து உதவி செய்கின்ற இயேசுவே, நீர் செய்கிற நன்மையான செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு கடவுளின் திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்றும், இதோ ஆண்டவர் நம்முடைய உண்மையான கடவுள் என்றும், ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளைகளை கடைபிடித்து வாழும் பொழுது 1000 தலைமுறைக்கு அவர் பேரன்பை காட்டுவார் என்றும், ஆண்டவரின் அருள் அவர்கள் மீது இருக்கும் என்றும் விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாம் பறைசாற்ற வேண்டும் என்றும், அவரது சிலுவை யூதருக்கு தடைக்கல், அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது கடவுளின் ஞானம் என்றும், கடவுளின் ஞானம் எவ்வளவு சிறந்தது என்பதை பற்றி விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலுக்குள் சென்று எருசலேம் ஆலயத்தில் வியாபாரம் செய்த மக்களை விரட்டுகின்றார். ஆண்டவரின் ஆலயம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகின்றார். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களின் உள்ளங்களை அறிந்திருப்பவர் என்று நற்செய்தி வாசகம் விளக்குகின்றது. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து ஆலயத்திற்கு சிறப்பு மரியாதை கொடுத்து, ஆலயம் நீர் வாழ்கின்ற இடத்தை தேடி நாங்கள் வந்து ஆசீர்வாதத்துடன் செல்ல எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து இயேசுவுக்கு, கடவுளுக்கு, பரிசுத்தாவிக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.